ஜாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா கலந்து கொண்டிருந்த ஒரு நிகழ்வுக்கு மட்டும் 1 கோடிக்கும் அதிகமான நிதி செலவிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக மக்களுடைய வரிப்பணத்தினை வீண்விரயம் செய்ய மாட்டோம் என்று கூறி வருகின்ற இந்த அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கம் இவ்வாறு பாரிய நிதி செலவில் இவ்வாறான நிகழ்வுகளை நடத்தியிருப்பது மக்கள் மத்தியில் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கின்றது. அந்த வகையில் பல கோடி ரூபாய் செலவழித்து ஜாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருந்த அந்த ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்த நிகழ்வு என்ன என்பது சம்பந்தமாகவும் அந்த நிகழ்வுகளில் என்னென்ன தேவைகளுக்காக இவ்வாறு பல கோடி ரூபாய்கள் செலவிடப்பட்டுள்ளது என்பது சம்பந்தமான விவரங்களை முழுமையாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். எமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் எமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாட்டில் புதிதாக ஆட்சி பீடம் ஏறி இருக்கின்ற என்பிபி அரசாங்கத்திற்கு நடைபெற்றிருந்த ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழர்களிடமிருந்து பெருவாரியான வாக்குகள் கிடைத்திருக்கவில்லை. இருப்பினும் அதற்கு பின்னர் நடைபெற்றிருந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிகளவிலான தமிழ் வாக்குகளை இந்த என்பிபி அரசாங்கம் பெற்றிருந்தது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமாக இருந்தால் ஜாழ்ப்பாணத்தில் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்றவாரியான அதிகளவிலான வாக்குகள் இந்த என்பிபி அரசாங்கத்திற்கு கிடைத்திருந்தது. அந்த வகையிலேயே இந்த தமிழர்களுடைய வாக்குகளை தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது அந்த வாக்கு வங்கியினை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அனுரகுமார திசாநாயக்காவின் இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றது. இதன் அடிப்படையில் இந்த அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற அமைச்சர்களாக இருக்கலாம் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது அவற்றிற்கு மேலாக ஜனாதிபதி பிரதமர்களாக இருக்கலாம். அவ்வாறான ஒவ்வொருவரும் தமிழ் மக்கள் மத்தியில் காணப்படுகின்ற பிரச்சனைகளுக்கு நிச்சயம் தீர்வு வழங்குவோம் என்ற ஒரு உறுதிமொழிகளை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றார்கள். அவ்வாறு வழங்கப்படுகின்ற அந்த உறுதிமொழிகள் நிறைவேற்றப்பட்டவையா அல்லது நிறைவேற்றப்படவில்லையா என்பது ஒருபுறம் இருக்கையில், இந்த தமிழர்களுடைய வாக்குகளை தொடர்ச்சியாக பெற வேண்டும் அல்லது இந்த வாக்கு வங்கிகளை அதிகரிக்க வேண்டும் என்பதில் அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கம் குறியாக இருக்கின்றது. இதற்காக இங்கு உள்ள கடற்தொழில் அமைச்சருக்கு மேலதிகமாக அமைச்சர் விமல் ரட்நாயக்காவை வடக்கிற்கான அமைச்சராக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா நியமித்திருக்கின்றார். அந்த வகையில் வடக்கிற்கான அதிகளவிலான விஜயங்களை அமைச்சர் விமல் ரட்நாயக்கா செய்து வருகின்றார். குறிப்பாக இங்கு நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும், அதாவது அரசாங்கம் சார்ந்த ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் இந்த அமைச்சர் விமல் ரட்நாயக்கா கலந்து கொள்வதற்காக கொழும்பிலிருந்து வந்து செல்கின்றார். இந்த அமைச்சர் விமல் ரட்நாயக்காவினுடைய விஜயம் ஒருபுறம் இருக்கையில், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா மற்றும் பிரதமர் ஆகியோருடைய விஜயங்களும் யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக வடக்கு மாகாணத்தினை மையப்படுத்தி அடிக்கடி நடந்து வருகின்றது. அந்த வகையிலேயே கடந்த ஜனவரி மாதம் தைப்பொங்கல் நிகழ்வுகளை ஒட்டி நடைபெற்றிருந்த பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக வடக்கிற்கான விஜயத்தினை அனுரகுமார திசாநாயக்கா மேற்கொண்டிருந்தார். தைப்பொங்கல் தினத்திற்கு முதல் நாளிலேயே வடக்கிற்கு வந்திருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தன்னுடைய முதலாவது நிகழ்வாக மன்னார் மாவட்டத்திற்கு சென்று அங்கு காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தினை ஆரம்பித்து வைத்திருந்தார். அதன் பின்னர் அந்த தைப்பொங்கல் தினத்திலேயே மீண்டும் ஜாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா வேலணையில் நடைபெற்றிருந்த தைப்பொங்கல் தின நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். இந்த நிகழ்வும் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்விலும் அதிகளவிலான பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். இதற்கு பின்னர் மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்றிருந்த தைப்பொங்கல் நிகழ்வுகளிலும் அனுரகுமார திசாநாயக்கா கலந்து கொண்டிருந்தார். இவ்வாறு தைப்பொங்கல் தினத்தில் ஜாழ் மாவட்டத்தில் 2 நிகழ்வுகளில் பங்கு பெற்றிருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா மறுநாளும் யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளில் பங்கு பெற்றுவதற்காக யாழ்ப்பாணத்திலேயே தங்கி இருந்திருந்தார். குறிப்பாக மறுநாள் யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதாவது முழு நாடும் ஒன்றாக என்கின்ற போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்தினை ஆரம்பித்து வைக்கின்ற நிகழ்வாக அது காணப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வினை பாதுகாப்பு அமைச்சு ஒழுங்கு செய்திருந்த அதே வேளையில் யாழ் மாவட்ட செயலகத்தினாலும் இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் பலவாரியாக முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தது. அந்த வகையில் நடைபெற்று முடித்திருந்த அந்த கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றிருந்த போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்தினை நடைமுறைப்படுத்துகின்ற அந்த நிகழ்வுகளுக்கு எவ்வளவு நிதி செலவிடப்பட்டிருந்தது என்பது சம்பந்தமான தகவல்களை தருமாறு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஊடாக யாழ் மாவட்ட செயலகத்திடம் கோரப்பட்டிருந்தது. அதற்கான தகவல்களை தற்பொழுது யாழ் மாவட்ட செயலகம் வெளியிட்டிருக்கின்றது. அதாவது அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஊடாக கோரியவருக்கு வழங்கி இருக்கின்றது. அதன் அடிப்படையிலேயே அந்த நிகழ்வுகளுக்கு 1 கோடி ரூபாய்க்கும் மேலாக செலவிடப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த நிகழ்வின் பிரம்மாண்டத்தை காட்டுவதற்காக
அங்கு அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்டமான மேடை மற்றும் அலங்கார பந்தல்களுக்காக மட்டும் 52,37,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட செயலகம் அறிவித்திருக்கின்றது. குறிப்பாக அந்த நிகழ்வானது அதிகளவிலான பொதுமக்களுடைய பேராதரவுடன் நடைபெற்றிருந்தது என்பதை காட்டுவதற்காக 3 அடுக்கு பிரமாண்டமான பந்தல்கள் அங்கு அமைக்கப்பட்டிருந்தது. இதற்காகவே இந்த பெருந்தொகையான நிதி செலவிடப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட செயலகம் தற்பொழுது அறிவித்திருக்கின்றது. இதற்கு மேலாக அந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தவர்களுக்கான சிற்றுண்டி வழங்குவதற்காகவும் அல்லது வேறு உபசரண செலவுகளுக்காக மட்டும் 31,13,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக அங்கு வந்திருந்த அனைவருக்கும் தாங்கள் சிற்றுண்டி வழங்கியதாகவும் அதாவது உபசரணங்கள் வழங்கியிருந்ததாகவும் அதற்காகவே இந்த 31,13,000 செலவிடப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட செயலகம் தன்னுடைய புள்ளி விவரங்களை தெரிவித்திருக்கின்றது. மேலும் இந்த பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த நிகழ்வுகளுக்காக அதிகளவிலான மக்களை அழைத்து வருவதற்காக 75 பேருந்துகள் வாடகைக்கு அமர்த்தப்பட்டிருந்தன. குறிப்பாக இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளும் தனியார் போக்குவரத்து துறையினருடைய சிற்றூர்திகளும் வாடகைக்கு அமர்த்தப்பட்டிருந்தன. குறிப்பாக இவைகள் யாழ் மாவட்ட செயலகத்தின் ஊடாகவே வாடகைக்கு அமர்த்தப்பட்டிருந்தன. அதன்படி மொத்தமாக 75 பேருந்துகள் இதற்காக வாடகைக்கு அமர்த்தப்பட்டிருந்ததாகவும் யாழ் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியினில் இருந்து இந்த நிகழ்வுகளுக்காக மக்களை அழைத்து வருவதற்காக அந்த பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாகவும் இவ்வாறு அந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக மக்களை ஏற்றி இறக்குவதற்காக வாடகைக்கு அமர்த்தப்பட்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளுக்கு மட்டும் 23,43,000 செலவிடப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட செயலகம் கணக்கு வழக்குகளை தற்பொழுது அறிவித்திருக்கின்றது. இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்த அந்த ஒரு நிகழ்வுகளுக்காக மட்டும் 75 பேருந்துகள் வாடகைக்கு அமர்த்தப்பட்டு யாழ் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் வரவழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான யாழ்ப்பாணம் மற்றும் காரநகர் சாலையில் இருந்தே இந்த பேருந்துகள் வாடகைக்கு அமர்த்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. மேலும் இந்த ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்த அந்த நிகழ்வுகளில் ஜனாதிபதி உள்ளிட்ட விருந்தினர்களை அழைத்து வருவதற்காக அல்லது அவர்களுக்கு வரவேற்பு வழங்குவதற்காக 23,375 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கம் மக்களுடைய வரி பணத்தில் இருந்து தங்களுக்கான வரவேற்பு நிகழ்வுகளை நடத்த வேண்டாம் என்றும் அதனை தாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் அறிவித்திருந்தார்கள். இருப்பினும் அவர்கள் ஆட்சிப்பீடம் ஏறிய பின்னர் நடைபெறுகின்ற நிகழ்வுகளில் அவர்கள் பங்கு பெற்றுகின்ற போது அவர்களுக்கான இவ்வாறான வரவேற்புகள் நடைபெறுகின்றது. அதனை அவர்கள் மனப்பூர்வமாக ஏற்றும் கொள்கின்றார்கள். எந்த நிகழ்வுகளிலும் அந்த வரவேற்பு உபசாரங்களை அவர்கள் புறக்கணித்ததாக பதிவுகள் இருந்திருக்கவில்லை. மேலும் அந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்த பொதுமக்களுக்கான குடிநீர் மற்றும் மலசொல்லக்கூட தேவைகளுக்காக மட்டும் 36,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் இந்த நிகழ்வுகளுக்கான முன்னாயத்த வேலைகளுக்காக மட்டும் 1,18,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் இதனை தவிர இதர சேவைகளுக்காக 1,00,000 ரூபாய்க்கு மேலாக செலவிடப்பட்டுள்ளதாகவும் யாழ் மாவட்ட செயலகம் தற்பொழுது கணக்கு வழக்கினை தெரிவித்திருக்கின்றது. அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக இந்த ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்த அந்த கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றிருந்த அந்த ஒரு நிகழ்வுக்கு மட்டும் 1.1 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான ஒரு பாரிய நிதி செலவில் இந்த நிகழ்வு நடத்துவதற்கான தேவை என்னவாக இருக்கும் என்ற கேள்வியும் எழுகின்றது. குறிப்பாக கடந்த கால அரசாங்கங்களும் இது போன்ற நிகழ்வுகளை செய்திருக்கின்ற போதிலும் இந்த அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கம் இவ்வாறு மக்களுடைய வரிப்பணத்தினை பயன்படுத்தி அல்லது வரிப்பணத்தினை வீண்விரயம் செய்கின்ற நோக்கில் தாங்கள் எந்த விதமான நிகழ்வுகளையும் நடத்த மாட்டோம் என்ற ஒரு வெளிப்படையான உறுதிமொழிகளை வழங்கி வருகின்றது. இவ்வாறான நிலையிலேயே இந்த அரசாங்கமும் பழைய அரசாங்கங்களை போன்று இவ்வாறு மக்களுடைய வரிப்பணத்தினை பாரிய அளவில் செலவிட்டு பொது நிகழ்வுகளை தாங்கள் பிரம்மாண்டமாக நடத்தி வருவது தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதற்கு மேலாக அந்த ஜனாதிபதியினுடைய அன்றைய நாள் விஜயத்தின் போது யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றிருந்த நிகழ்வுகளுக்காகவும் அதிகளவிலான பொதுமக்கள் ஏற்றி வரப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது வாடகைக்கு அமர்த்தப்பட்டிருந்த வாகனங்களில் அவர்கள் ஏற்றி வரப்பட்டிருக்கின்றார்கள். இதற்காகவும் அதிகளவிலான நிதிகள் செலவிடப்பட்டுள்ளதாக
தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக தென்மராட்சியில் நடைபெற்றிருந்த நிகழ்வுகளிலும் இதுபோன்று ஏராளமான பொதுமக்கள் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து ஏற்றி வரப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று அந்த நிகழ்வுகள் முடிந்த பின்னர் அதே வாகனத்தில் அவர்கள் மீண்டும் அங்கிருந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். இதற்காகவும் அதிகளவிலான நிதி, அதாவது அரசாங்க நிதி செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் அது சம்பந்தமான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இதுவரை வெளிப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. அந்த நிகழ்வுகளுக்கு செலவிடப்பட்டுள்ள செலவு விவரங்கள் சம்பந்தமாகவும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஊடாக கோரப்பட்டிருக்கின்றது. மிக விரைவில் அதற்கான பதில் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அவ்வாறான பதில்கள் கிடைக்கப்பெறுகின்ற போது அதனையும் நீங்கள் எமது தளத்தின் ஊடாக எதிர்பார்க்கலாம். இதுபோன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.